Hi viewers and dear subscribers, how are you all doing today? I hope you all are fit and fine. Welcome back to my channel. My name is Chinraj and I am an English trainer. Friends, in this lesson, I would like to teach you how to use smarter in English sentences through Tamil. So I hope you all are ready for your today's lesson. Let's get started. So இன்னைக்கு இந்த வீடியோல smarter அப்படிங்கறத யூஸ் பண்ணி நம்ம தமிழ்ல பேசிட்டு இருக்கிற ஒரு சில சென்டென்ஸை எப்படி எல்லாம் வந்து இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். So smarter அப்படினா வந்து நம்ம தமிழ்ல பேசும்போது சொல்லுவோம் ஒருத்தங்க வந்து ஒரு வேலையை வந்து பர்ஃபெக்ட்டா பண்றாங்க மத்தவங்க கூட நல்லா பண்றாங்க சூப்பரா பண்றாங்க அப்படினா வந்து நம்ம சொல்லுவோம் அவன் அந்த வேலையில இருந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல அவன் வந்து அந்த வேலையில இருந்து சூப்பரா பண்றான் எல்லாரோட பெட்டரா பண்றான் அமேசிங்கா பண்றான் எக்ஸ்ட்ராஆர்டினரியா பண்றான் சோ ரொம்ப நல்லா பண்றான் இப்படி எல்லாம் வந்து நம்ம தமிழ்ல பேசிட்டு இருக்கிற சென்டென்ஸை இங்கிலீஷ்ல பேசறதுக்காக தான் ஸ்மார்ட்டட் அப்படிங்கறதை யூஸ் பண்ணி நம்ம சென்டென்சஸ் மேக் பண்ண போறோம் சோ இப்போ ஸ்ட்ரக்சர் தென் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பாக்கும்போது இன்னும் உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சோ வாட் இஸ் ஸ்ட்ரக்சர் so in this lesson we are going to learn how to use smarted so first we need to know that structure very clear so first you have to write subjects so what are the subjects I we you they he she it name any boy name or any girl name plus am or is or are according to this subject in present tense past tense was were okay plus smarted plus verb plus ing we call gerund plus other words so once again subject plus am is or are according to this subject okay plus was were in past tense plus smarted plus verb plus ing plus other words so now look at this example you are smarter learning english you are smarter learning english yes நீங்க வந்து இங்கிலீஷ் கத்துக்கிறது வந்து பெர்ஃபெக்ட்டா பண்றீங்க நீங்க வந்து இங்கிலீஷ் கத்துக்கிறது வந்து ரொம்ப சூப்பரா பண்றீங்க ரொம்ப அழகா பண்றீங்க சோ எல்லாரோட நல்லா பண்றீங்க பெட்டரா பண்றீங்க இப்படி எல்லாம் சொல்றதுக்கு பதிலா ஸ்மார்ட்டட் அப்படிங்கறத யூஸ் பண்ணி டக்குன்னு சொல்லிடலாம் ஓகே you are smarter learning english you are smarter learning english I am smarter teaching english you are smarter learning english okay and second one he is smart at speaking english yes அவர் வந்து இங்கிலீஷ் வந்து சூப்பரா பேசுறாரு அமேசிங்கா பேசுறாரு அதுல வந்து அவர் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பேசுறாரு ஓகே he is smart at speaking english he is smart at speaking english and the third one she is smart at cooking yes extraordinary பண்றா அவ சமையலுக்கு முன்னாடி மத்த சமையல்ல வந்து தோத்து போயிடும் சோ அவ்வளவு அழகா பண்றா சோ அவ்வளவு டேஸ்டா பண்றா இப்படி எல்லாம் சொல்றதுக்கு பதிலா smart at அப்படிங்கறத யூஸ் பண்ணி ஈஸியா வந்து சென்டென்சஸ் மேக் பண்ணிக்கலாம் she is smart at cooking okay and the last one they are smart at dancing அவங்க வந்து டான்ஸ் வந்து எக்ஸ்ட்ராஆர்டினரியா ஆடுறாங்க okay they are smart at dancing so they are smart at playing they are smart at singing so இந்த மாதிரி வந்து எவ்வளவு ஜெரண்ட் அதாவது verb plus ing உங்களுக்கு தெரியுதோ அவ்வளவு சென்டென்சஸ் வந்து உங்களால வந்து ஓனா மேக் பண்ண முடியும் so smarted அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வேலையை வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா பண்றாங்க அப்படினா வந்து அந்த இடத்துல smarted அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம் so இதுவே past tense சொல்லும்போது was were அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம் subjects வந்து I he she it any boy name or any girl name if these come we need to use was subjects you they we if these come you need to use were okay so for example you comes means you were smart at learning english yes நீங்க வந்து ஆங்கிலத்தை வந்து சூப்பரா கத்துக்கிட்டு இருந்தீங்க நீங்க வந்து அந்த ஆங்கிலத்தை வந்து ரொம்ப அருமையா கத்துக்கிட்டு இருந்தீங்க சோ கத்துக்கிட்டு இருந்தீங்க முடிஞ்சு போச்சு past tenseனால வந்து completed okay you were smart at learning english நீங்க வந்து இங்கிலீஷ் வந்து அவ்வளவு அழகா வந்து கத்துக்கிட்டு இருந்தீங்க ஸ்மார்ட்டா கத்துக்கிட்டு இருந்தீங்க சோ இந்த மாதிரி வந்து present tense-க்கு தகுந்த மாதிரி helping verbs-யும் past tense-க்கு தகுந்த மாதிரி helping verbs-யும் நீங்க மாத்தி யூஸ் பண்ணி sentences வந்து ஓனா மேக் பண்ணிக்கணும் so I hope this lesson was very useful to you I'll see you soon again some other interesting lesson until then bye take care